எல்லாத்துக்குமே வியாதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து வந்து குருதி குருதி செத்து போனா உடம்பு செத்து போகும். பிளட்ட டீடாக்ஸ் பண்ணணும். உடம்ப டீடாக்ஸ் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாரி பிளட்ட வந்து டீடாக்ஸ் பண்ணணும். அத ஃபில்டர் பண்ணி, அதில ஒரே ஒரு சிட்டிகை சுத்தமான மஞ்சள் போட்டு குடிச்சு வந்து பாருங்க. பேட் கொலஸ்ட்ரால் இருக்காது, தொப்பை இருக்காது, ரத்தத்தில டீகேஸ் இருக்காது, அங்க அசுத்தம் இருக்காது, பிளட் மட்டும் கிடையாது, நரம்பு நாளங்கள்ல இருக்கக்கூடிய எந்தெந்த கட்டிகள் இருந்தாலும் இருக்காது, தலைநோவு இருக்காது, ஹெட்டேக் இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ரத்தம் சுத்தியாகுது. அதோட ஆக்ஸிஜனும் போகும். ஸோ இதுமாரி ஒரு 48 நாள் நீங்க சாப்பிட்டு கேப் விட்டுருங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் கேப் விட்றலாம். 90 நாள் கேப் விட்றலாம். அப்புறம் திருப்பி எடுக்க ஆரம்பிங்க. இப்படி யாரெல்லாம் ரெகுலரா எடுத்துக்கிறாங்களோ அவங்க ஆயுசு நூறு, எந்த பிரச்சனையும் இல்ல. வியாதி இருக்காது. இருந்தாலும் ஓடிடும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லைஃப் டியூனர் தமிழ். லைஃப் டியூனர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, மருத்துவ பகுதி. எல்லாத்துக்குமே வியாதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து வந்து குருதி செத்து போனா உடம்பு செத்து போகும். குருதி டீகே அதாவது மீன்ஸ் அழுக்கானா உடம்பு சொல்லுவாங்க, ரத்தம் சுத்தி போயிடுச்சுப்பா, ரத்தம் கெட்டு போச்சுப்பா, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, மருந்தே ஏற்றுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கின்னு கருப்பாகிறது, வயசான தோற்றம் உருவாக்குறது, இந்த சுகர் பிபிலாம் வருது. இதெல்லாம் காரணம் இரத்த ஓட்டம் சரியில்லாமையும், இரத்த ஓட்டம் நல்லாவே இருந்தாலும் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த டீகேஸ் இன்னைக்கு சாப்பிட்ற உணவுகள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மஞ்சக்காமலை ஏன் வருது, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடியோட ஹீட்டு பயங்கரமாக இருந்துச்சுன்னா வருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ரத்தம் கெட்டு போனாலும். அதனால்தான் பிளட்டை டீடாக்ஸ் பண்ணணும். உடம்பை டீடாக்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாதிரி பிளட்டை வந்து டீடாக்ஸ் பண்ணணும். சில பேர் வந்து பிளட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஊறும். ஸோ அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சில பேர் பிளட் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. அந்த பழைய ரத்தமே ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த டீடாக்ஸ் அப்படிங்கிறதையும் பண்ண மாட்டாங்க. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு பேதி கொடுப்பாங்க. எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, இந்த பேதி வந்து வயிறுக்கு மட்டும்தான். அப்படி கிடையாது. உடல் உறுப்புகள், ரத்தம், நாளம், சதை எல்லாமே பார்த்திங்கனாக்கா அதில் உள்ள அழுக்கும் கழிவுகளும் வெளியேற்றப்படும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த காலத்தில் யாரும் எடுக்கிறாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 1-2 பேர் கரெக்டாக இருக்கிறவங்க நல்லா ஆரோக்கியமாக வாழ்ந்து அதுக்கப்புறம் போய் சேர்ந்துடுறாங்க. அது ஆரோக்கியமாக வாழ்ந்து நீண்ட ஆயுளோடு. ஸோ விளக்கெண்ணெய் மட்டுமே குடிச்சு 6 மாதத்துக்கு ஒரு தடவை உடம்பு டீடாக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பிளட்ல இருக்கிறது கூட கிளியர் ஆகிருக்கும். ஆனால் மருத்துவ ரீதியாக, மருந்து ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு மூலிகை இருக்கிறது. அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எப்பேற்பட்ட வியாதிகளையும் ஓட ஓட விரட்டும். அதேமாதிரி பிளட்டையும் பியூரிஃபிகேஷன். இந்த பிளட் பியூரிஃபிகேஷன் யாருமே எடுக்கிறதில்ல, மறந்துடுறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்டர்ஸ் எழுதுவாங்க, மருந்தாக குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, மருந்தாக எடுத்துகிட்டே இருப்பாங்க, பல வருஷமாக எடுத்துகிட்டே இருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், ஃபேட்டி லிவர், நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு பிரிக்கிறதுக்கான தன்மை இழந்துடுது. ஸோ ஏன்னா எல்லாரும் மறந்துட்டாங்க ஒன்றே ஒன்று, பிளட்டையும் பியூரிஃபை பண்ணணும். பிளட்டை பியூரிஃபை பண்ணால் இந்த பிரச்சனையும் இருக்காது. பிளட்டில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் ஹார்ட் பிளாக்கை உருவாக்காது. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிம்பிளாக ஒரே மூலிகை அருகம்புல் தான். இந்த 6 வகையான சத்துக்கள், 6 வகையான தாதுக்கள், 6 வகையான உள்ள இருக்கக்கூடிய அத்தனை புரதச்சத்துக்களும் கொடுக்கக்கூடிய விஷயம் எதுலன்னு கேட்டிங்கனாக்கா இந்த அருகம்புல் உண்டு. ஸோ அதனால தான் தெய்வீகமாக அருகம்புல்லை வந்து விநாயகருக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய படையலுக்கு போட்டிருக்காங்க. மருத்துவத்திற்கு நம்பர் 1 இருக்கிறது வந்து அருகம்புல். ஸோ இந்த அருகம்புல் எப்படி எடுக்கலாம்? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பச்சையாகவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு 4-5 பீஸ் எடுத்துக்கோங்க. மீன்ஸ் ஒன்று ஒன்றா கிடையாது. ஒரு தேவையான அப்படி எடுப்பாங்க இல்லையா, ஒரு கொத்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு கொத்தை போட்டு என்ன பண்ணணும், ஜூஸை அடித்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள். பெஸ்ட்டு பிளட் பியூரிஃபையர்னா இதுதான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய டானிக் கிடைக்குது. முடியாத பட்சத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல கம்பெனிஸ், சித்தா கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா பிளட் பியூரிஃபை போடுறாங்க. அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் பயங்கரமான சக்தி அண்டு சத்துள்ள ஒரு உணவு ப்ளஸ் ஜூஸ்ன்னு கேட்டிங்கனாக்கா இந்த அருகம்புல். இந்த அருகம்புல்ல நம்ம நிறைய கொச்சன்னு எடுக்க வேண்டிய தேவையில்லை. அதான் சொன்னல, ஒரு அப்படி எடுத்தால் ஒரு கொத்தா வரும் பார்த்தீங்களா. கொஞ்சம் இந்த ஒரு பிடி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கைப்பிடி ஒன்று. ஒரு சாதாரண பிடிங்கிறது ஒரு அதிகபட்சமாக சிங்கிளாக எடுத்திங்கன்னா ஒரு 10-15 வச்சுக்கலாம். ஒரு டம்ளர் கிளாஸுக்கு போதும். போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சிங்கன்னா ஜூஸ் நல்லா ஆகிடும். அதை ஃபில்டர் பண்ணி அதில் ஒரே ஒரு சிட்டிகை சுத்தமான மஞ்சள் போட்டு குடிச்சு வந்து பாருங்கள். பேட் கொலஸ்ட்ரால் இருக்காது, தொப்பை இருக்காது, ரத்தத்தில் டீகேஸ் இருக்காது, அங்கே அசுத்தம் இருக்காது, பிளட்டு மட்டும் கிடையாது, நரம்பு நாளங்களில் இருக்கக்கூடிய எந்தெந்த கட்டிகள் இருந்தாலும் இருக்காது, தலைநோவு இருக்காது, ஹெட்டேக் இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரத்தம் சுத்தியாகுது. அதோட ஆக்சிஜனும் போகும். இன்னைக்கு வந்து அடிக்கடி எனக்கு தலையை இருக்குன்னு எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. தெரியாது, காற்றுல இருக்க பிளாக் எப்படி தெரியும் உங்களுக்கு? ஸ்கேன் பண்ண முடியாது இல்லையா. ஸோ எங்கெங்கெல்லாம் ஏர்லாக் இருக்கோ அத்தனையுமே அடித்து நவுத்தக்கூடிய ஒரு சக்தி இந்த அருகம்புல்லுக்கு உண்டு. ஸோ அருகம்புல் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அசால்ட்டாக நினச்சிக்கிறாங்க. இல்லை,
உடம்புக்கு தேவையான அத்தனை சக்திகளையும், பஞ்சபூத சக்திகளையும், 9 ஓட்டைகளையும், துவாரங்கள் இருக்கக்கூடிய சுவாச நாளங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அத்தனையுமே சீர் செய்யக்கூடியது இந்த அருகம்புல். இந்த அருகம்புல் குடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அருகம்புல்லை கையில் வச்சிருந்தாலே அவ்வளோ எனர்ஜி. 9 கிரகத்தின் ஆட்சியும் நமக்கு வந்து கட்டுப்படும் பொழுது அதோடைய சக்தி எவ்வளோ இருக்கும் பாருங்க. ஸோ நமக்கு தேவையான அளவு ஒரு டம்ளர் கிளாஸ்க்கு எவ்வளோ தேவையோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், போட்டு மிக்சியில் அடிச்சுக்கிறோம். மிக்சியில் வெறும் வயிற்றில் காலையில் குடிச்சு பாருங்க. இன்றைக்கி 10 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு அழகாக பார்த்தீங்கன்னா 2-3 பீசஸ் எடுத்து அழகாக பண்ணி கொடுத்து பாருங்க. ஸோ அவங்களோட மெமரி நல்லாயிருக்கும், பிரெயின் நல்லாயிருக்கும், டோப்போமின் நல்லாயிருக்கும், அவங்களுடைய வயிறு நல்லாயிருக்கும், டோட்டலாக சொன்னால் கட் ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கும். அதேமாரி ரத்த நாளங்கள் நல்லாயிருக்கும். ஸோ அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க, சோம்பேறி இருக்க மாட்டாங்க, நல்லா படிப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சின்ன ஏலக்காவோ கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ அந்த மாதிரி அவங்க குழந்தைங்களுக்கு அந்த படிக்கிற பசங்களுக்குலாம் கொடுக்கலாம். பெரியவங்க நான் வந்து மெடிசனாகவே எடுத்துப்பேன், இல்லை ஜூஸாகவே எடுத்துக்கிறேன், நானும் கொஞ்சம் எனக்கு அந்த சர்க்கரை பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, தேன் சேர்த்துக்கோங்க, என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் ஸ்வீட்னஸ்க்கு. புரியுதுங்களா? ஆக அருகம்புல் உள்ளே செல்ல வேண்டும். ஸோ இதுமாரி ஒரு 48 நாள் நீங்கள் எடுத்து சாப்பிட்டு கேப் விட்டுருங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் கேப் விட்டலாம், 90 நாள் கேப் விட்டலாம், அப்புறம் திருப்பி எடுக்க ஆரம்பிங்க. இப்படி யாரெல்லாம் ரெகுலராக எடுத்துக்கிறாங்களோ அவங்க ஆயுசு நூறு, எந்த பிரச்சனையும் இல்லை, வியாதி இருக்காது, இருந்தாலும் ஓடிடும். ஸோ அருகம்புல் ப்ளஸ் ஒரு சிட்டிகை மஞ்சள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை, மீன்ஸ் உங்கள் வாழ்க்கையின் தூரத்தை, அந்த லைஃப் டைம் ஸ்பேன் சொல்லுவாங்க, அந்த பயணத்தை எந்த விதமான நோயும் இல்லாமல் அழகான ஒரு அதாவது சீக்கிரமாக ஏஜ் அவுட்டே ஆக மாட்டோம். மஞ்சள் வந்து என்ன சொல்லியிருக்கேன், நேச்சுரல் தங்க புஷ்பம் சொல்லியிருக்கேன். ஸோ அருகம்புல் குடிக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, ஆயுசு 100 ப்ளஸ் எந்த ஹெல்த்தும் பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு சோர்ந்து போகிறது, அந்த எனக்கு ஃப்ரீயாக இல்லை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை கால் வலிக்குது, இந்த அருகம்புல் குடிக்கிறவங்களுக்கு இருக்காது. ரத்த சுத்தி இருக்கும், வயிறு சுத்தி இருக்கும், உடல் உறுப்புகள் சுத்தி இருக்கும். ஆக மொத்தத்தில் எல்லா உடம்பை சுற்றியும் மிகப்பெரிய ஒரு சக்தி ஆறாவையும் கொடுக்கக்கூடியது தான் அருகம்புல். இது யாருக்குமே தெரியறதில்ல. தெரிஞ்சவங்க எடுக்கிறாங்க, தெரிஞ்சவங்க எடுக்கிறவங்க மற்றவங்க சொல்லும் போது அவங்களுக்கு அசால்ட்டாக இது என்ன அருகம்புல் தானே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. தயவு செய்து அருகம்புல்லை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். இதை எடுத்து பாருங்கள். ஒரு 48 நாள் எடுத்த பிறகு உங்களுடைய ரிப்போர்ட்டை பாருங்கள். ஏற்கனவே நீங்கள் டிசீஸில் இருக்கீங்க, நான் கொஞ்சம் மருத்துவத்தில் இருக்கேன், நான் சுகர் பேஷண்ட்டாக இருக்கேன், நான் பிபி பேஷண்ட்டாக இருக்கேன், எனக்கு கல்லீரல் பிரச்சனை இருக்குது, மண்ணீரல் பிரச்சனை இருக்குது, லிவர் ஃபேட் லிவர். 48 நாள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய வியாதி கம்மியாக இருக்கும், இல்லைன்னா சுத்தமாக க்ளோஸே ஆகிருக்கும். அப்போது கேப் விட்டு சிஸ்டமேட்டிக்காக அழகாக எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்முடைய ஆயுள் நீடிக்கும். ஸோ அருகம்புல் மிக முக்கியமாக மருத்துவத்தில், சித்த மருத்துவத்தில் அருகம்புலோட ஜூஸ் மிக மிக முக்கியமாக சொல்லியிருக்காங்க சித்தர்கள் எல்லாருமே. ஆனால் நம்ம அதை மறந்துட்டோம், மறக்கிறதுக்கான வாய்ப்புகளை தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அருகம்புல்லுக்கு நமக்கு மிகப்பெரிய தொடர்பு உண்டு. ஞான பெருக்கம், அதேமாரி மூளையின் சக்தி, ஞாபக சக்தி, குழந்தைங்களுக்குலாம் இப்போல்லாம் கூப்பிட்டா கூட திரும்ப மாட்டேங்கிறாங்க. டோப்போமினோடைய பேலன்ஸ், அதுக்கப்புறம் இம்யூன் சிஸ்டத்தும் தாறுமாறாக இருக்கும் இந்த அருகம்புல்லுக்கு. ஸோ மெட்டபாலிசத்தையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் மெட்டபாலிசம் யாருக்கெல்லாம் ஒருத்தவங்களுக்கு பர்சன்டேஜ் கூட இருக்குதோ அவங்களுக்கு நோயே கிடையாது. இந்த அருகம்புல் உங்களுக்கு வந்து மெட்டபாலிசம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸ்கின்ல உள்ள டிசீஸ், இந்த ரேஷஸ்லாம் இருக்குது, அரிப்பு இருக்குது, ஏன்னா ரத்தம் கெட்டு போயிருக்கும், பார்த்தீங்கன்னா சின்னதாக டாட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் குறைபாடு வந்துடும். ஸோ எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணக்கூடியது ஒரு ஜூஸில் நடக்குது அப்படின்னா. ஸோ ஏன் ஒரு சிட்டிகை மஞ்சள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கிருமி நாசினி. பிளட்டில் இருக்கக்கூடிய கிருமிகள், புழுக்கள், வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் எல்லாமே இந்த மஞ்சள் உங்களுக்கு வந்து அழகாக ரிலீஸ் பண்ணி விட்டுடும். கேஸ்ட்ரிக் இருக்காது, செரிமான பிரச்சனை இருக்காது. ஸோ நான் இப்போ சொல்ல போனால் நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் எல்லா வியாதிக்குமே சொல்லிட்டீங்களே, எல்லா உறுப்புகளும், ஏன்னா அத்தனைக்கும் ஒரே மருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அருகம்புல் எடுத்துக்கொள்ளலாம். ஆக இந்த அருகம்புல்லை மிஸ் பண்ணாதீங்க. காலையில் எடுத்து பாருங்கள். ஒரு 45 நாள், அதாவது 48 நாள் நீங்கள் அந்த டைம் எடுத்துக்கிட்டு டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ஏன் டெஸ்ட் எடுக்கிறீங்க, இந்த 20 நாள்லேயே உங்களுடைய நீங்கள் அடிக்கடி கொட்டாய் ஓடுறது நின்றுடும், நல்லா மதியானம் நல்லா தூங்குனீங்கன்னா தூக்கம் வராது, மீன்ஸ் மதியான நேரத்தில் பிரிஸ்காக இருப்பீங்க. ப்ளஸ் ஏதோ நம்மளை விட்டு என்னமோ போன மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். காற்றடிச்சு பந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே உருண்டுருக்கும், அப்போ காற்று வெயிட்டாக இருப்பீங்க பார்த்தீங்களா, அதிலே தெரிஞ்சுக்கலாம். தேவைப்பட்ட டெஸ்ட் எடுத்து பாருங்கள். நீங்கள் என்ன வியாதிகள் இருந்தாலும் அத்தனைக்கும் விடுதலை இந்த அருகம்புல் ப்ளஸ் ஒரு சிட்டிகை மஞ்சள். இதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. மிகப்பெரிய வரப்பிரசாதம் அருகம்புல். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.